கண்டுபிடிச்சாங்க. அந்த காயை தண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்கு, சாப்பாடெல்லாம் சாப்பிடுறதுக்கு பயன்படுத்தலாம் கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப நாள் உழைக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. தலைமுறையா யூஸ் பண்ணலாம் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆனா இந்தியாவுடைய சாதுக்கள் வாழ்க்கையில பிரிக்க முடியாத அம்சம் கமண்டல். பழைய காலத்துல இப்ப கூட ரிஷிகேஷ் அந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது பழைய காலத்துல குறைஞ்சபட்சம் உண்டு. கமண்டலுவ தானம் கொடுக்கறது, சாப்பாடு தானம் மாதிரி கமண்டலு தானம் சாதுக்களுக்கு மெனக்கெட்டு காஸ்ட்லியானதாகும், வரவழைச்சு கொடுக்கணும். இந்த கமண்டல் திருட்டெல்லாம் கூட போகும். நீங்க ஒருவேளை ரோட்டோரத்துல வச்சுக்கிட்டு தலைக்கு வச்சுட்டு படுத்தீங்கன்னா யாராவது தூக்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா இந்த இன்னைக்குள்ள காலத்துல கமண்டலு கிடைப்பதற்கு ரொம்ப அரிதான பொருள், புழக்கத்துல இல்ல. ஒரு ஆள் கையில இருந்து இன்னொரு ஆள் கைக்கு போயிட்டு இருக்கே தவிர புது கமண்டல்கள் எதுவும் வந்தது மாதிரி தெரியல. ஆனா ரொம்ப பழைய காலத்துல நிறைய கமண்டல்கள் இருந்திருக்கு. அது எப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இன்னைக்கு இந்த நவீன நாகரிக காலத்துல மொரிஷியஸ்ல இருந்து ஏன் கமண்டலும் வரல